காடுகள் வளர்ப்போம், மழை பெறுவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையலை தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னோட பழைய வீடியோ புதிய வீடியோ எழுதி பார்க்கணும்னா முதல் முறையாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவங்களையும் வாழ்வியல்களையும் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக செய்யப்படுற தொலைக்காட்சி உங்களுடைய ஆதரவு தொடர்ச்சியாக கொடுங்க. இப்போ நான் பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். என்ன போட்டிருந்தேனாக்கா, டயபெட்டிஸுக்கு ஒரு காய் சாப்பிடுங்கன்னு. ஏறக்குறைய சர்க்கரை நோய்க்காக நிறையா மருத்துவ குறிப்புகள் போட்டிருக்கேன். அதாவது என்ன சாப்பிட்ணும், என்ன சாப்பிடக்கூடாது, பழங்கள் என்ன சாப்பிடணும், காய்கள் என்ன சாப்பிட்ணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்கனவே பதிவுகள் போட்டிருக்கேன். இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்டது என்னென்னா, நூக்கல் அப்படிங்கிற ஒரு காய் பற்றி போட்டிருந்தேன். அது நம்ம பாரம்பரிய காயெலாம் கிடையாது, அதுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனாலும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது இல்லையா? அப்போ அதுக்காக நம்ம சில நேரங்களில் இயற்கையான முறையில், அதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத, நமக்கு அந்த பாரம்பரிய விஷயங்கள் இல்லாதனாலும் நம்ம கடைப்பிடிக்கலாம். அதற்கான ஒரு சின்ன விஷயம். அப்போ இது நம்ம மக்கள் மருத்துவம் இயற்கை வைத்தியசாலை மூலமாக ஆராய்ச்சி பண்ண ஒரு விஷயந்தான், எந்த சைட் எஃபெக்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த காய் பேர் நூக்கல். அது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த காய். எனக்கு நிறைய பேர் ஃபோனில், வாட்ஸ்அப்பில் ராத்திரி 12-1 மணிக்கு தான் கூட ஃபோன் பண்ணி இந்த சந்தேகம் கேட்குறாங்க. நூக்கல் எப்படி இருக்கும், நாங்கள் பார்த்ததே இல்லையே அப்படின்ட்டு. கிராமப்புறங்களில் கிடைக்கிறது கொஞ்சம் குறைவு, ஆனாலும் நகர்ப்புறங்களில் இப்போ பெரிய பெரிய மார்க்கெட்டுங்களில் கண்டிப்பாக இருக்கும். கிலோ பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 30-40 ரூபா இப்போ போயிட்டுருக்கு. ஏறலாம் இறங்கலாம். இந்த மாதிரி ஒரு மாதிரி வேறாக அப்படி இருக்கும். சில நேரங்களில் இந்த மாதிரி இளம் பச்சையாக இருக்கும், சில நேரங்களில் மஞ்சளாக இருக்கும், சில நேரங்களில் இளம் சிவப்பாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். சின்னது பெருசு இந்த மாதிரி இருக்கும். சிலது இன்னும் பெருசாக கூட இருக்கும். ரொம்ப பெருசு வாங்க வேண்டாம், அது அதிகமாக ஃபெர்டிலைசர்ஸ் அடித்தது. அது இதெல்லாம் அந்தளவுக்கு பாதிப்பு இல்லாதது, அதனால தான் சின்னதாக இருக்குது. ஏன்னா இயற்கை எப்பயுமே பார்த்திங்கன்னா யதார்த்தமாக இருக்கும். கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருந்துச்சுன்னா அதில் ஏதோ உள்ள சிக்கல் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைங்களா? ஸோ இதான் அந்த நூக்கல்னு பேர். இதை எப்படி சாப்பிட்றது என்னன்னு ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கேன். ஆனாலும் சந்தேகம் கேட்குறாங்க. இப்போ அதுக்காக இன்னொரு மறுபதிவு தான் இது. அதாவது இதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். எடுத்துகிட்டு தோலை ஃபுல்லாக எடுத்துடணும். தோல் எடுத்துகிட்டு இந்த இடத்தையும் அதேமாதிரி சின்னதாக கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பொடுசாக கட் பண்ணணும். எவ்வளோ பொடுசாக கட் பண்ண முடியுமோ பொடுசாக கட் பண்ணணும். இதை ஜூஸாக அடிக்கக்கூடாது, மிக்சியில் போட்டுலாம் ஓட்டக்கூடாது. நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா திரும்பவும் ஃபோன் பண்ணி இதே கேட்காதீங்க. எவ்வளோ பொடுசாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிடணும். ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு, உதாரணமாக ஒரு காய் அப்படின்னா இதை மட்டும் கட் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணியில் இந்து சால்ட்டுன்னு இருக்குது, நாட்டுப்புறத்து கடைகளில் இருக்கும், இந்து சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த சால்ட்டு சுமார் 4 கல் போட்டு இந்த கட் பண்ணதையும் உள்ளே போட்டு ஒரு கிண்டி வச்சிடணும். அதுக்கப்புறமா இந்த காயை மட்டும் வடிகட்டி எடுத்து ஒரு அலசிட்டு திரும்ப தண்ணீரை வடிகட்டணும், ஸ்ட்ரெயின் பண்ணணும். அதுக்கப்புறம் தேவைப்பட்ட உப்பு சேர்க்கணும். இல்லைனா ஜீரக பொடியும் மிளகு பொடியும் போட்டு பச்சையாக வெறும் வயிற்றுல சாப்பிட்ணும். காலை மாலை. காலையில் இந்த ஒரு காய் கண்டிப்பாக சாப்பிட முடியும். இதே மாதிரி ஒரு காய் மாலையில் சாப்பிட முடியும் இல்லைங்களா? போதும். இது மாதிரி வாரத்தில் 2 நாள் தான் சாப்பிட்ணும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்வத்தில் சர்க்கரை நோயை உடனே சரி பண்ணிடணும்னு 1 வாரம் 10 நாள் சாப்பிட்றாங்க. அப்போல்லாம் செய்யக்கூடாது. வாரத்தில் 2 நாள் தான். காரணம் என்னென்னா, இதில் எந்த அளவுக்கு நல்ல விஷயம் இருக்கோ அந்தளவுக்கு இதனால் பாதிப்பு வந்துடக்கூடாது. அதுக்காக சொல்கிறது என்னென்னா, இது நம்ம உணவே கிடையாது. அப்போ அதனால் ஏதாவது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறோம். இன்னொன்று, எந்த ஒரு நோயையும் ஒரே காய் ஒரே பழம் அது மாதிரி வச்சு சரி பண்ண முயற்சி பண்ணக்கூடாது. எல்லா பழங்களை வச்சும் நோயை சரி பண்ண ஆசைப்படணும், எல்லா காய்களை வச்சும் ஆசைப்படணும். அப்போ தான் உடம்புக்கு தேவையான சத்துக்கள் ஒரு காயில் இல்லைனாலும் இன்னொரு காயில் கிடைக்கும், ஒரு பழத்தில் இல்லைனாலும் இன்னொரு பழத்தில் கிடைக்கும். அதுக்காக சொல்கிற விஷயம். ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லிட்டோம்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. கமலா ஆரஞ்சு சாப்பிடுங்க, உதாரணமாக கொழுப்பு கட்டி கமலா ஆரஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். 30 நாள் இல்லை 60 நாள் 90 நாள் சாப்பிடுங்க, அப்புறம் 1 மாதம் விட்டுருங்க, அப்புறம் சாப்பிடுங்கன்னு. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, டெய்லி ஒரு 1/4 கிலோ கமலா ஆரஞ்சு சாப்பிட்றது எவ்வளோ நாள், சுமாராக ஒரு 6 மாதமாக சாப்பிட்றோம் அப்படிங்கிறாங்க. காரணம் என்னென்னா, சீக்கிரம் சரியாக இயற்கை மருத்துவம் எப்பயுமே ஒரு நோயே சீக்கிரம் சரி பண்ணாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ணணும். அந்த மாதிரி தான் நம்ம முயற்சிக்கணும். அவசரமாக பண்ணோம்னா ஆங்கில மருத்துவம் தான் பண்ணணும். அதனால் நூக்கல் காலையில் 1 மாலையில் 1, அடுத்த நாள் இல்லை 2 நாள் கழித்து திரும்ப காலையில் 1 மாலையில் 1, வாரத்தில் 2 நாள் தான் சாப்பிட்ணும். 4 வேளை, அதுவும் பச்சையாக சாப்பிட்ணும். கட் பண்ணி போட்டு நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக சாப்பிட முடியும். முடியாதுன்னெலாம் சொல்லக்கூடாது, கண்டிப்பாக முடியும். வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும். நல்லா ஒரு ஃபுல் கட்டிட்டு சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இதை சாப்பிட்டுட்டு திரும்ப உங்களுக்கு அடுத்த பசி வரும்போது தான் நீங்கள் சாப்பிட்ணும். சாப்பிட்டோன்னே உடனே சோறு சாப்பிடக்கூடாது, வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தான். அதனால் மேலும் சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க, எனக்கு ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு மருத்துவம் கற்றுக் கொடுக்கறது தான் எனக்கு மிகப்பெரிய சேவை. எனக்கு இதை இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அதனால் இதுவே உங்களுக்கு சரியான தகவல். மேலே தேவைப்பட்டாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் முதல் முறையாக பார்க்குறவங்க அடுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.